துலாம் ராசி 12 ராசிகள்லையுமே பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே நியாயத்தன்மைக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. படைப்பாற்றல், சமநிலைத்தன்மை, நேர்மையான இயல்பு அதிகமாக துலாம் ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். சுக்கிர பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் எல்லா விஷயத்திலையுமே திறமையை செயல்படுத்தக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய அழகான பேச்சாற்றலால் எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதத்தின் கிரக நிலைகளும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை பயிற்சிகளும் குல தெய்வத்தினருனால இப்போ நடந்திருக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு பாருங்கள் என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்த போகுது, என்னெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதாவது பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி என்பர்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே நியாயத்துக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. நீங்கள் சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மனமாற 3 முறை பிரார்த்தனை செய்யுங்க. அதை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையுமே தெரிவிங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். மகாலட்சுமி அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை பாருங்கள், நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பெரும்பாலும் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நீங்கள் பாருங்கள் நியாயமானவங்களாக இருப்பீங்க. படைப்பாற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். சமநிலை காணக்கூடியவங்க நீங்கள். தராசு தான் உங்களோட சின்னம். அதுபோல் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே சமநிலையாக கடந்து போகக்கூடியவங்க தான் நீங்கள். பெரும்பாலும் அகம்பாவம் ஆணவெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள். மற்றவங்க பேசுகிறதும் பொழுது அதை கவனமாக கேட்பீங்க. அதே போல் ஒரு கூட்டத்தில் ஒரு விஷயம் சரி தப்பு அப்படிங்கிறத தைரியமாக பேசக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களாக பெரும்பாலும் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே யோகமான பலன்கள் உங்களை வந்து சேரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல துலாம் ராசியில் பாருங்கள், சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. தனமாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு அமைப்புகளால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான யோகம் கூட இருக்குது. பண வரத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் உண்டாகலாம். ஆர்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் கூட வரலாம். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு சீராகவே இருக்கும். பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்து வந்த நீங்கள் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சீரான உயர்வுகளை நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். கூடுதலாக பொறுப்பு வரும். அதிக உழைப்பின் பேரில் உங்களோட வேலைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிங்க. அதற்கேற்ற அங்கீகாரம் பாராட்ட கண்டிப்பாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை பெரும்பாலும் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் சரி செய்ய முடியும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்களும் உங்களை விட்டு நீங்கிடும். பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் தடைபடும், பின்னர் நல்லபடியாக அது நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தனை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு வந்து போகும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கும் உருவாகும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். சித்திரை 3, 4 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை தருவது போல் இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, அது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். பிள்ளைங்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது, அவங்களோட போக்கில் விட்டு பிடிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துறதும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும். வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுங்க, நல்ல பயனை பெறுவீங்க. சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. மிகவும் பொறுமையோடையும் கவனமாகவும் உங்களோட வேலைகளை செய்யணும். விசாகம் 1, 2, 3 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதையுமே சமாளிக்கும் திறமை வரும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாம். நீங்கள் நிதானமாக கடைபிடிக்கணும். நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல்
இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை மட்டும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இது துணிச்சலாக மேற்கொள்ளணும், தடை இல்லாமல் நல்ல ஒரு உயிரை பெறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கல்வியில் தடை, இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். எல்லா விஷயத்துலையுமே நன்மை உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் குலதெய்வத்தின் அருளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க. அப்படி இருந்தால் புத்தி தெளிவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களோட செயல்திறனில் நன்மைகளையுமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு. ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய புதன் புதிய நம்பிக்கையை தருவார். எதிர்காலத்துக்கு தேவைகளை எல்லாமே நீங்கள் இப்போ சேமித்து கொள்வதால் எதிர்காலத்தில் தேவைக்கான விஷயத்தை இப்பயே சேமிக்கலாம். சிலருக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் கூட ஏற்படும். தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும். அதாவது பணம் பல வகையிலுமே வரும். பெண்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில், நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியான சூழல் இருக்கும். ரொம்பவுமே வேலையில் அலைச்சல், சங்கடத்தை சந்திச்சிருப்பீங்க. கடந்த காலத்தில் ஒரு நிம்மதி இல்லாதது போல் நிலைமை இருந்திருக்கும். இப்போ நிம்மதியான நிலைமை, நிம்மதியான சூழல் பெண்களுக்குமே உருவாகி இருக்குது. சுயதொழில் பற்றின ஆர்வம், எண்ணம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். அதுவும் திருமண முயற்சிகள் எல்லாம் சாதகமான பலனை தரும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட தொல்லை உங்களை விட்டு அகன்றும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருந்தவங்களுக்குமே இப்போ ஊதிய உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கடுமையாக உழைச்சா நல்ல பையனை கட்டாயம் அடைய முடியும். கணவன் மனைவி கருத்தொற்றுமை இப்போ சிறப்படைய போகுது. பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த அன்பு பரிசு கிடைக்கும். 8ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் சம்மந்தம் இருக்கிறதுனால தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க. அதே போல் வாக்கும் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறதுல இந்த மாதம் நீங்கள் செய்யவே கூடாது. உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மகாலட்சுமி வழிபாட்டால் நீங்கள் பாருங்கள் அபிவிருத்தி பெற முடியும். யோகத்தை இப்போ பெற்றிருக்கீங்க. அதுவும் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. அப்போ ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றதுனால சில தடைகளை தாண்டி முன்னேற்றமும் அடைஞ்சிருப்பீங்க. மனதில் திடமான சிந்தனை இல்லாமல் கவலைகள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், வெற்றி, புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உண்டாகுது. கூட பிறந்தவங்க கிட்ட நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளுமே உங்களை விட்டு நீங்குது. சொல்லப்போனால் செல்வ செழிப்பு, நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. தீய பழக்கத்திலிருந்துமே விடுபட போகிறீங்க. பிள்ளைங்களால் ஏற்பட்ட மன சங்கடம் உங்களை விட்டு நீங்கிடும். பாக்கிய பழத்தால் அசையா சொத்துக்களோட சேர்க்கை இப்போ உங்களுக்கு உண்டாகுது. தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்குது. பரம்பரை குலத்தொழில் மாற்றம் ஏற்றம் தரும். அரசு பணியாளர்கள் உங்களோட பேச்சை மூலதனமாக கொண்டு தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் நன்மைகளை பெறுவீங்க. உங்களுடைய தந்தையின் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சரிபாதி இப்போ கிடைக்கும். சிலர்லாம் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களோட இப்போ ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பண வசதி நல்லாவே இருக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் நிறைய மாற்றங்களை சந்தித்து வந்த நீங்கள் இப்போ சீரான முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எடுத்த செயலில் இறுதி வரைக்கும் போராடி வெற்றி வாய்ப்பு கட்டாயம் நீங்கள் பெறுவீங்க. இதுவரைக்கும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு இப்போ நிம்மதி பிறக்க போகுது. நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்துங்க. வாழ்நாள் லட்சியங்களையும் கனவுகளையும் நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ உருவாகுது. வேலை இல்லாதவங்களுக்குமே புதிய வேலை கிடைக்கும். தொழில் ஸ்திரத்தன்மை வரும். கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். பெண்கள் குடும்ப தகவல்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காத வரைக்கும் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான போக்கு உண்டாகி இருக்கக்கூடிய காலகட்டம். ஆண்களுக்கு மாமனார் மூலம் அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்ககிட்ட ஏற்பட்ட மனசாவும் மாறிடும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கல்யாண கனவு நனவாகும். அதே போல் திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பாருங்கள், மகாலட்சுமி அன்னையின் அருளால் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதில் நிலவி வந்த தடை அகலும். குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று உங்களோட குலதெய்வத்தை மனமாற வழிபட்டுட்டு வாங்க. அதே போல் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதையுமே நிறைவேற்றிட்டு வாங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வுகளையும் குலதெய்வத்தின் அருளால் துலாம் ராசி அன்பர்கள் கட்டாயம் பெறுவீங்க. சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை குலதெய்வம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இவங்க யாராச்சும் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்ற ராசியாக இருந்தால் கூட அதை பற்றியுமே அவங்கள பற்றியுமே
நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராசியை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.